Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. நம்மளோட சேனல்ல நிறைய மாநகர பேருந்தை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமா ஸ்மால் பஸ்ல தான் போக போறேன். கோயம்பேடுல இருந்து ஐயப்பந்தாங்கல். இது முற்றிலும் மாறுபட்ட வழியில தான் போக போறேன். வாங்க, என்ன மினி பஸ், என்ன ரூட்ல போகுதுன்றது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் மினி பஸ் ஏறிட்டேன். இந்த பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா S28. இங்கேருந்து உங்களுக்கு போரூர் ஐயப்பந்தாங்கல் போகிறதுக்கு எல்லாமே பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது. 16J பூந்தமல்லி போகிற பஸ் போகுங்க. அதே நேரத்தில் 16K பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் பிரிட்ஜு வரைக்கும் போகும். அங்கேருந்து நீங்கள் மாறி தான் போகணும். இந்த பஸ் ரூட்டு உங்களுக்கு எந்த வழியாக போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. பஸ் இப்போ ஃபஸ்ட்டு நிற்கிறது விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப். கோயம்பேடுலேருந்து ஐயப்பந்தாங்கல் போகிறதுக்குண்டான டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபாங்க. இந்த பஸ்ஸு உங்களுக்கு மதுரை வாயில் டச் பண்ணி தாங்க போரூர் வழியாக இந்த ஐயப்பந்தாங்கல் ரீச் பண்ணோம். இப்போது நம்ம கிராஸ் பண்ணுறது தான் CMBT மெட்ரோ ஸ்டேஷன். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதான் பார்த்தீங்கன்னா நெற்குன்றம் பஸ் ஸ்டாப்புங்க. மதுரை வாயில் வரைக்குமே இன்பிட்வீனில் இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாப்லேயும், அதாவது மெயின் பஸ் ஸ்டாப்லலாம் இந்த பஸ் நின்று தாங்க போகும். நெற்குன்றத்துக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க மதுரை வாயில் ரேஷன் கடை பஸ் ஸ்டாப். ரேஷன் கடை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க மதுரை வாயில் ஏரிக்கரை பஸ் ஸ்டாப். இங்கேருந்து உங்களுக்கு வலசரவாக்கத்துக்கு ஸ்மால் பஸ்ஸஸ், ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது. ஆனால் பஸ்ஸு இப்போது போகிற வழி கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருந்தது. ஏன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மதுரை வாயில் பைபாஸ் தான் பஸ்ஸு கட் பண்ணி போயிட்டுருக்கு. நான் கூட நினச்சேன் பைபாஸ் வழியாக ஏறினா ஈஸியாக முடிஞ்சிருமேன்ட்டு. ஆனால் அங்கே தாங்க உங்களுக்கு வழியே மாறுது. இந்த பஸ்ஸு பைபாஸ் ஏறாது, பைபாஸ்க்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க போகும். இந்த சர்வீஸ் லைன்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோடு கட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர்லேருந்து வானகரம் போகிறதுக்கு உண்டான மெயின் ரோடுங்க இது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போரூர் தாங்க கட் பண்ணி போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி 16K 16Jலாம் ஏறி இந்த போரூர் ஐயப்பந்தாங்கல் டச் பண்ணுவீங்களோ கிட்டத்தட்ட அதே டைமிங்கில் நீங்கள் இந்த ஸ்மால் பஸ்ஸில் கூட வந்து ரீச் பண்ணிடலாங்க. கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு குமரஞ்சாவடி, பூந்தமல்லிக்கு எல்லாமே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தாங்க இருக்கும். ஆனால் இந்த போரூருக்கு வர்றதுக்கு 16K அண்ட் 16J இந்த 2 பஸ் தான் அவைலபிளாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒயிட் போர்டாக தாங்க இருக்கும். ஆனால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இந்த S28 பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஈஸியாகவே வந்து ரீச் பண்ணிடலாம். எந்த பஸ் உங்களுக்கு முதல்ல கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க தர்மராஜா நகர் பஸ் ஸ்டாப். இங்கே உங்களுக்கு அந்த சர்வீஸ் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்ட் கட் பண்ணி அதே மெயின் ரோட்லேயே வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தாங்க வரும். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தர்மராஜா மெயின் ரோடில் தாங்க பஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ரோடு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்காட் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிடுங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட போரூர் கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த ஆர்காட் ரோடு வழியாக பெரிய பஸ்ஸே வராதுங்க, முன்னாடியே கட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் இந்த ஸ்மால் பஸ்ஸு உங்களுக்கு இந்த ஆர்காட் ரோடு வழியாகவே கட் ஆகி வருது. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க போரூர் பிரிட்ஜ் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடே போகலாம். பட் ஆனால் இப்போ மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால பஸ்ஸு லெஃப்ட் கட் ஆகி யூடர்ன் போட்டுதாங்க திரும்ப இந்த பிரிட்ஜ் வழியாக தான் இப்போ நம்ம ஐயப்பந்தாங்கல் ரீச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு யூடர்ன் போட போகிறாங்க. இங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க சரவணா ஸ்டோர்ஸ் முகலிவாக்கம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு உங்களுக்கு போரூர் பிரிட்ஜு மேலே தாங்க போயிட்டுருக்கு. நீங்கள் 16Kல வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே கார்னரில் வந்து இறங்கிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் குன்றத்தூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் தாங்க நடந்துகிட்ருக்கு. இப்போ பஸ் நிற்கிறதாங்க போரூர் பஸ் ஸ்டாப். அகிலாண்டேஸ்வரி சமேத ஆதி குபேர ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் இங்கே இருக்குது. இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போரூர் லேக். இந்த மாதிரியான ஸ்மால் பஸ் எல்லாமே நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த S28 பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேட்டிலேருந்து போரூர் வழியாக உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பஸ்ஸுன்னே சொல்லாங்க. அது இல்லாமல் டைமிங்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டுவோன்ற அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த பஸ்ஸு நிறைய ஏரியாக்குள்ளே தான் போய் வருது. ஒரு நல்ல பஸ் ரூட்டு தாங்க இது. இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், பஸ் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 16K 16J ஏறினீங்கன்னா நீங்கள் ஐயப்பந்தாங்களே வரலாம். இந்த பஸ் ரூட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா S28. இப்போ நம்ம இந்த ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போ வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம கோயம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். வந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி தியேட்டர், மதுரவாயில், போரூர் அண்ட் இந்த ஐயப்பந்தாங்கல் வந்து ரீச் பண்ணிட்டோம். இது ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு தாங்க. டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால தான் டைம் அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 minutesல நீங்கள் இந்த ஐயப்பந்தாங்கல் வந்து ரீச் பண்ணிடலாம். போரூரில் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே நடக்கிறதுனால டிராஃபிக் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த வழியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஸ் நம்பர் S28 ஸ்மால் பஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போரூர் அண்ட் இந்த ஐயப்பந்தாங்கல் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வழிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் சந்திக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச், சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். Pebbles Tamil.